ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. நிறைய தியானம்ன்ற வார்த்தையை கூட நிறைய பேர் கேள்விப்படுறோம். மௌனம்ன்றது நிறைய பேர் தியானத்தை கேள்விப்படுறாங்களோ இல்லையோ, மௌன விரதம், மௌனம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த தியானத்துக்கும் மௌனத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. என்னன்ட்டு இதை இந்த பதிவில் பார்ப்போன்னு நினைக்கிறேன். இப்போ தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? கண்ணை மூடி உட்காருங்கன்றாங்க. அப்போ நம்ம வாய் பேச முடியாது. ஏன்னா நம்ம கண்ணால் எதை பார்த்தா தான் நமக்கு அந்த பேச்சே வருது. கண்ணால் பார்க்காத விஷயத்தை இப்போ யாருமே இல்லைன்னா நம்ம பேசுவோம் அந்த ரூமில் உட்காந்து. ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பேச்சே தொடங்குது. அப்போ தியானத்தில் மௌனம் முதலிடம் வகிக்குது. அப்படி உட்காரும்போது மட்டும்தான் அந்த மனதோட அந்த அலைவுகள் மெதுவாக அடங்கி நம்ம உள்ளே பார்க்க முடியுது அப்படிங்கிறது தியானத்தில் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் தியானத்தை எவ்வளோ நேரம் நம்மளால் செய்ய முடியுது? ஒரு மேக்ஸிமம் 1 hour 2 hours, இல்லை காலையில் ஒரு 2 hours, இல்லை அதிகபட்சம் செய்கிறேன் 4-5 hours கூட நம்ம செய்யலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தியானத்தில் மைண்ட் லீஸ்னஸ் அப்படிம்பாங்க, அதாவது மனமற்ற நிலை. ஆனால் இந்த மௌனத்தில் நம்ம இருக்கும்போது மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கணும். மைண்ட்ஃபுல்னால் என்ன? முதல்ல மனமே வேணான்றாங்க, ஃபுல்லுனா அப்போ நிரப்பிக்கிறதா? அப்படி இல்லை. இது மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது மன விழிப்பு. மனம் எப்போ விழிப்பாக இருக்கும் அதை நம்ம யோசித்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம செய்கிற விஷயத்தையே செஞ்சுட்டே இருக்கோன்னு வைங்களேன், மனம் ஒரு ஆட்டோமேட்டிக் மோடில் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அது இஷ்டம் போல் அலையும். ஏதோ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்ம அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். இது டெய்லி செய்கிற வேலை தானே அப்படின்ற அந்த வேலையை பார்க்கும்போது மனம் அங்கே இருக்காது, அந்த குவியாது, ஃபோக்கஸ் இருக்காது, எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு அது மாதிரி அது இருக்கும். அந்த நிலையில் தான் நமக்கு அந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம்மளை விட்டு நீங்குது. அந்த ஆற்றலை தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த மன விழிப்பு நிலையில் இருக்கணும். அப்படின்னா என்ன? ஃபோக்கஸ், ஃபுல்லாக அதை கவனிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் அந்த டெய்லின்னு இருக்கிற காயாக கூட இருக்கட்டும், டெய்லி ஓட்டுற ஒரு பைக்கோ காராக கூட இருக்கட்டும், ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த மன விழிப்பு நிலை, மைண்ட்ஃபுல்னஸ் வருது. அப்போ நமக்கு அந்த ஆற்றல் இழப்பு ஏற்படுறதும் இல்லை, அந்த ஆற்றல் நமக்குள்ளே ஒரு பெருகவும் செய்யும். அங்கே ஒரு விழிப்புணர்வில் நம்ம சுற்றி பார்க்குற எல்லாமே நமக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டும். இதுக்கு மௌனம் எப்படி கை கொடுக்குது? அந்த மௌனத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? மௌனத்தில் நம்ம அமைதியாக இருக்கோம். தியானத்தில் உள்ளே மூச்சை கவனிங்கம்பாங்க, சாட்சி பாவம். அதே போல் மௌனத்தில் நம்ம சாட்சி பாவத்துக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா பேச முடியல இல்லையா, நம்மளால் அங்கே பங்கெடுக்க முடியல, எல்லாத்தையும் கவனிக்க தான் வேண்டியிருக்கு. யார் பேசினாலும் நம்ம கவனிக்கிறோம், இல்லை எந்த நிகழ்வு இருந்தாலும் கவனிக்கிறோம். அந்த கவனித்தல் நிலை மௌனத்தில் நமக்குள்ளே உண்டாகுது. அப்போ அந்த சாட்சி பாவ நிலைக்கு நம்மளால் எளிதாக போகக்கூடியதுக்கு மௌனம் நமக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்குது இல்லையா? இப்போ அந்த மௌனத்துலேயும் மைண்ட்ஃபுல்லாகவும் இருக்கும்போது எவ்வளோ அந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை நமக்குள்ளே அது பெருக செய்து அந்த விழிப்புணர்வும் நமக்கு அதிகமாகுது. அதனால தான் நமக்கு அகஸ்தியர் பிரமிடில் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இந்த சைலண்ட் ரிட்ரீட் வைக்கிறாங்க. ஒரு அமாவாசைக்கு 3 நாளும், பௌர்ணமிக்கு 5 நாளும். இந்த சைலண்ட் ரிட்ரீட்டில் போகும்போது நம்ம ஃபோன் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அமைதியாக மௌனமாக மைண்ட்ஃபுல்லாக இருக்கிற ப்ராக்டிஸ் அங்கே நமக்கு கிடைக்கும் போது திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு அந்த ஆசிரமத்தை விட்டு வரும்போது அது அவ்வளோ உபயோகமாக இருக்குது. அப்போ அந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றலையும் இழக்காமல் அந்த வாழ்க்கையே நம்ம பார்க்கக்கூடிய கோணத்தையும் மாற்றும் போது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மௌனம் இல்லாமல் இருக்கும்போது நிறைய இரைச்சல், பிறரோட குரல் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மௌனமாக இருக்கும்போது மெலிதான அந்த அகக்குரலை நம்ம கேட்கலாம். அதை இன்ட்யூஷன்னு சொல்லலாம். குரல்னால் குரலாக ஒழிக்க போகிறதில்ல, ஆனால் அந்த உள்ளே இருக்கிற குரல், அகக்குரல் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்தோம்னா உண்மையில் நம்ம வாழ்க்கையில் மிக எளிதாக எல்லா விஷயங்களும் கடந்து போக முடியும். அந்த மௌனத்துக்கான சக்தியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம மௌனமாக இருக்கும்போது ஏன் நம்ம இவ்வளோ நாள் அனாவசியமாக இவ்வளோ பேசணும்? பேச வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துலேயே நம்ம ரொம்ப பேசியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இதை புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், நீங்கள் இந்த மாதிரி என்லைட்மெண்ட் ஆகிட்டு அமைதியாக இருக்கணும், மௌனம் தான் அதனோட லாஸ்ட் எண்டுன்னு சொல்லும்போது ஏன் அமைதியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றாங்க. அது ஒரு முரண்பாடு தானே. அமைதியாக இருன்னு நம்ம சொல்கிறோம், அங்கே பேசுகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு புத்தர் ரொம்ப அருமையாக ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பூக்கள் மொட்டுக்களாக இருக்கும்போது விரியறதில்லை,
அது ஒரு அமைதி நிலைன்னு எடுத்துக்கலாம். மௌன நிலை. உள்ள தன் தேனை சேகரிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த தேன் சேகரித்து அது ஒரு மெச்சூர் லெவல், அது தேனை அனைத்துக்கும் வழங்குற நிலை வரும்போது பூக்கள் தன் இதழ்களை விரிக்குது. அந்த மாதிரி எல்லா ஞானிகளும் மௌனமாக இருக்கிறாங்க ஒரு சமயத்தில். அந்த மௌனம் மூலமாக அவங்களுக்குள்ள அந்த ஞான சேகரிப்பு நடக்குது. எப்போ அந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்கலான்ற ஒரு நிலை வரும்போது அவங்க மலர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலை அப்போ மலர்ந்து தான் ஆகணும். நமக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ள தான் வேணும். அப்போ அவங்க அமைதி நிலையிலிருந்து பகிர்ந்து கொள்றதுக்காக பேசுகிறாங்க. அந்த பகிர்ந்து கொள்ளும்போது ஏன் நம்மளை அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க? நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அந்த ஞானம் உங்களுக்குள்ளே ஊற ஆரம்பிக்கும். ஞானத்தை யாரும் கையில் பார்சல் பண்ணி கொடுக்க முடியாது மாஸ்டர்ஸ். விஷயம் இதுதான் நமக்கு சொல்லலாம். அந்த ஞான ஊரல் நமக்குள்ளே தான் தோணணும். அப்போனும் நம்மளும் மலர்கள் போல மொட்டா அந்த மௌனத்தில் அந்த ஞானத்தை சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். இதில் நம்ம ஒரு விஷயம் எனக்கு படித்தப்போ ரொம்ப அது பிடிச்சிருந்தது. மௌனத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அந்த குரல் நமக்கு கேட்கணுன்றோம் இல்லையா, அகக்குரல் கேட்கணும். இதில் கடவுளோட வழிபாடை பற்றி ஓஷோ ரொம்ப ஒரு அழகாக ஒரு பதிவு இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள்கிட்ட நீங்கள் பேசுகிறது பொய்யான வேண்டுதல், கடவுள் உங்ககிட்ட பேசுகிறது தான் மெய்யான பிரார்த்தனை அப்படிங்கிறார். எந்த பிரார்த்தனையில் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட பேச முடியும்? அது வரைக்கும் நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த மௌனத்தில் அமைதியாக இருக்கும்போது அந்த ஞான சேகரிப்பில் கடவுள் உங்கள் கூட பேசுவார். அந்த பிரார்த்தனை தான் உண்மையான பிரார்த்தனையாக இருக்கும். அதனால் மௌனத்தை முழுமையாக கடைப்பிடிக்க முடியலனா கூட இன்டர்மிட்டன்ட் வாங்க இல்லையா, எந்தெந்த சமயத்தில் தேவை இல்லையோ அங்கெல்லாம் பேசாமல் இருந்து அந்த சாட்சி பாவத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையை மிக எளிதாக எல்லா பிரச்சனைகளையும் நம்ம கடந்து அழகான ஒரு கொண்டாட்டமாக எதற்காக பிரபஞ்சம் நம்மளை இங்கே அனுப்பிச்சதோ அதை நம்ம எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த மௌனம் அந்த பதிவில் எனக்கு பதியணும்னு தோணுச்சு. இதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.